அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரர் பொற்பாதம் தொற்று வணங்கி குரு வாழ்க குருவே துணை. மிக சிறப்பாக ஒவ்வொரு நம்ம பதிவுகளும் மாதம் பலன் மற்றும் வருட பலன், குரு பெயர்ச்சி, சனி மகா பெயர்ச்சி எல்லாமே சொல்லிட்டு வந்தோம். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவரும் நமக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. கமெண்ட் பாக்ஸில் நிறைய உங்களுடைய கேள்வியெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அனைவருக்குமே கொஞ்சம் நேரம் கிடைக்காதனால பதில் தர முடியல. அதே போல் வாடிக்கையாளர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் கொடுப்போம். உங்களுடைய கேள்விகளை கேட்குறத விட உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா கோச்சார பலனாக தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் 40% தான் பேசும். ஜனன ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலைகள், கோச்சார கிரகத்தோடைய சேர்க்கை, பார்வை மற்றும் தொடர்பெல்லாம் வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஸோ நேயர்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்குறது என்ன அப்படின்னா, ராகு கேது பெயர்ச்சி. பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசையில் சனி பகவான், ராகு கேது இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இதில் முக்கியமானது சர்ப தோஷத்தை கொடுக்கக்கூடியதும் சர்ப கிரகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதே போல் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு பிரம்மாண்டம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த பெயர்ச்சி ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது, தொழிலை கொடுக்கக்கூடியது, நம்மளுடைய கட்டத்தை நகர்த்தி கொண்டு போகக்கூடியது. மேற்கொண்டு சொல்லணும்னா நம்ம அந்த பாவகிரகங்கள் தொடர்பு தான் பல விஷயத்தை சாதிக்க பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நிழல் கிரகமான ராகு கேது எப்போ பெயர்துன்னா, மங்களகரமான விசுவாவசு மிக சிறப்பாக தமிழ் புத்தாண்டு கொண்டாடணும். இதன் வரிசையில் மே மாதம் 18ஆம் தேதி, அதாவது வைகாசி 4ஆம் தேதி பெயரக்கூடிய ராகுகேது பெயர்ச்சி பார்த்திங்கன்னா 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 இந்த டைமில் பெயரக்கூடிய அமைப்பு. ரிவர்ஸில் போகக்கூடிய, பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 கிரகங்கள் தான். இது ராகுவும் கேதுவும். அப்போ மீனத்தில் இருந்த காலதேவனுக்கு 12ஆம் பாவகத்தில் இருந்த ராகு கீழே இறங்கி கும்பத்துக்கு போகிறார். காலதேவனுக்கு அதாவது 11ஆம் பாகத்துக்கு போகிறார். 12லிருந்து 11ஆம் அப்படிங்கிறது ஒரு லாபஸ்தானம், ரொம்ப ஒரு உச்சத்தை தொடக்கூடிய அமைப்பு. நிறைய விஷயங்கள், ஆசை அபிலாசை அப்படின்னு சொல்ல விஷயமெல்லாம் எதுனா 11ஆம் பாவகம் தாங்க. இந்த விஷயம் எப்படின்னா 10க்கு 2ஆம் இடம், நம்மளுடைய தொழிலில் லாபம் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடிய அமைப்புக்கே 11ஆம் பாவகத்தை நம்ம எடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி சூட்சுமமான விஷயங்கள் இருந்தாலும், அதே போல் கேது பகவான் ஞானக்காரகன் எங்கே போகிறார்னா கன்னியில் இருந்தார். காலதேவனுக்கு 6ஆம் பாவகத்தில் இருந்து சிம்மங்கிற 5ஆம் பாவகத்துக்கு போகிறார். இது பொதுவாக 12 கட்டத்தில் காலதேவனுக்கு அமைப்பில் நம்ம இதை சொல்கிறோம். ஆனால் காலச்சக்கரத்தின் அமைப்பில் சொன்னாலும் நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னம், ராசி இதெல்லாம் கவனிக்கணும். இந்த லக்ன ராசிக்கு 3, 6, 11 ராகு நின்று தசாபுத்தியோ அல்லது கோச்சாரத்தில் பயணிக்கும் பொழுது மிக சிறப்பாக இருக்குங்க. அதே பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 7, 11 ராகு கேதுக்கான பார்வைகள். அது ரிவர்ஸில் தான் நம்ம பார்க்கணும். இப்போ கும்பத்தில் போகக்கூடிய ராகு எங்கே பார்ப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ஆம் பார்வையாக தனுஷுவை தான் பார்ப்பார். இதுபோல் ஒவ்வொரு ராசிக்குமே மேசம் முதல் மீனம் வரை ஒரு பலாபலனை எப்படி இது 1.5 ஆண்டுகள். இந்த பெயர்ச்சி எப்படின்னா 1.5 ஆண்டுகள் வரும். குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1 வருஷம். 2.5 ஆண்டுகள் பெயரக்கூடியது சனி மகா பயிற்சி. மற்றதெல்லாம் மாதம் மாதிரி தான் மாறும் ஒவ்வொரு விஷயமும். ஏன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன்லாம் மாதக்கோள்களாக மாறக்கூடிய அமைப்பை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த 1.5 வருஷம் நமக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கும், என்னென்ன நல்ல பலன்களை கொடுக்கும், இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னு தொடர்ந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய கொஸ்டின்ஸ்லாம் நல்லா கேளுங்க. நிறைய ஜாதகத்தில் இந்த வருடம் மட்டும்தான் நிறைய ஜோதிடர் சம்பாதிப்பாங்க அப்படிம்பேன். ஏன்னா வரக்கூடிய இந்த 3 பெயர்ச்சியுமே பல பேத்துக்கு குழப்பம். அதனால் தெளிவாக மேசம் முதல் மீனம் வரை பரிகாரத்துடன் ராகு கேது பெயர்ச்சிக்கு பாருங்கள். அனைவரும் கமெண்ட் பாக்ஸில் சந்தேகம் கேளுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மிக சிறப்பாக துல்லியமாக மேச முதல் மீனம் வரை ராகு கேது பெயர்ச்சியுடைய பரிகாரம் பலாபலன் மிக அற்புதமாக 1.5 ஆண்டுகளுக்கு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வரோம். அதன் வரிசையில் துலாம் ராசி நேயர்கள், சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிபதி, கால புருஷனுக்கு 7ஆம் பாவகம், மிக சிறப்பானவங்க. கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழணும், அனுசரித்து வாழக்கூடியவங்க யார் அப்படின்னா துளாராசி லக்னக்காரங்கள் தான். எதையுமே எடை போட்டு பார்த்தாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு விட்டு கொடுத்து போகக்கூடியவங்க. பணத்து பிரச்சனையிலையோ அல்லது மனப்பிரச்சனையிலையோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்ம இப்படி தான் அப்படிங்கிற மன தெளிவு உங்களுக்கு எப்பயுமே இயற்கையாகவே இருக்குங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ துளாராசி நேயர்களுக்கு ராகு கேது அப்படிங்கும்போது பின்னோக்கி நகரக்கூடிய கேது உங்களுக்கு சிம்மத்துக்கு போயிட்டார், 11ஆம் பாவகத்துக்கு போயிருக்கிறார். அதே போல் 5ல் ராகு, பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூர்வீக சம்பந்தமான விஷயம், குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் யாருக்கு துளாராசி லக்னக்காரங்களுக்கு விடுபட்டு தடைபட்டு இருந்துச்சோ அதெல்லாம் இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு நான் ஒரு கெடா வெட்டுறேன்னு வேண்டியிருந்தேங்க, அல்லது ஏதாவது ஒரு காரியத்துக்காக சித்திக்காக நீங்கள் வேண்டியிருப்பீங்க, அந்த சங்கல்பம் நின்று போயிருக்கோம், அதெல்லாம் இப்போ யோசனைக்கு வரும். நீங்கள் போய் மக்களுக்கு நீங்கள் செய்கிறதும், அதே போல் அந்த குலத்து தெய்வத்துக்கு போய் நீங்கள் அன்னதானம் பண்ணுறதும் வழிபாடு எடுக்கிறதும் அமோகமாக நடக்கக்கூடிய காலகட்டம் 1.5 ஆண்டு இருக்குது. கண்டிப்பாக செய்வீங்க. அதே போல் 3, 6, 11 இருக்கும்போது தான் ராகு கேது நல்ல பலாபலனை மற்ற விஷயத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு உண்டு. இருப்பினும் 11ஆம் இடத்துக்கு போகக்கூடிய கேது சில விஷயங்களை தடை தாமதம் எதுனா வருமானத்திலையும் தொழில் சார்ந்த விஷயத்திலையும், அதே போல் நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிங்களோ அதற்கான ஊதியம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பாடாப்படணும், கஷ்டப்படணும். அதே போல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக துளாராசி நேயர்களுக்கு ராகு கேது இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ராகு கேது நமக்கு நல்ல கிரகங்கள் பாவ கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு 2 கேட்டகரியிலையும் எடுத்துக்கலாம். ஏன்னா குருட்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, குருட்டு வருமானத்தை தடையை கொடுக்கக்கூடியது கேது. அப்போ சில விஷயங்களை தடை கொடுத்தாலும் சில விஷயங்களை வளர்ச்சி பாதையை கொடுக்கக்கூடியது ராகு. அப்போ இந்த மாதிரி -+2 கிரகங்களும் நமக்கு சப்போர்ட்டாக உட்காருது இடத்துல கேது போய் உட்கார்றாரு. அப்போ கேது இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரமே அங்கே இருக்குது லாபஸ்தானத்தில். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயமெல்லாம் நம்ம கண்டிப்பாக யோசித்து தான் பலாபலன் நம்ம சொல்லணும். இந்த மாதிரி எடுக்கும் பொழுது துளாராசிக்கு கணவன் மனைவி ஒற்றுமை, திருமணம் விஷயத்தில் கவனமாக எடுக்கிறது, லாபம் நோக்கி வருமானத்தை எதிர்பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சில தடைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நமக்கு யோகத்தை கொடுப்பார். என்னங்க மேடம், குரு நல்லா பார்க்குறார், 5ஆம் பார்வையா, குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவார். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒரு கிரக பயிற்சியை மட்டும் வச்சு இவங்க நமக்கு மைனஸ் அப்படிங்கிறத எடுக்கக்கூடாது. அப்போ துலாமுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய கேதுங்கும்போது கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லைங்க, ஒரு 50 லட்சம் போட்டு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி புதிய வேலை வாய்ப்பு, புதிய ஒரு தொழில், இதை மட்டும் வேண்டாம். ஏன்னா கேது அதிகமான லாபத்தை கொடுக்காது, கவனமாக பார்த்துக்கணும். குரு பார்த்தாலும் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இல்லைங்க, சூப்பர். அதே போல் டெஸ்ட் பேபி இது மாதிரி மருத்துவர் சார்ந்து மருத்துவரை நம்ம அணுகி குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்களுக்கெல்லாம் சட்டுன்னு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். துளாராசி நேயர்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும், குழந்தைங்க நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும், நிறைய மார்க்ஸ்லாம் எடுப்பாங்க. என்னென்ன நீங்கள் துறை சார்ந்து காலேஜ் எதிர்பார்க்குறங்களோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய விஷயம், மருத்துவத்துறையை சார்ந்து எடுக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் துளாராசிக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் இந்த 1.5 ஆண்டுகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ராகு உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கனால பூர்வீகத்தை விட்டு நகரக்கூடிய அமைப்பு. நீங்கள் வீட்டில் தாத்தா வீட்டில் இருக்கேன், பாட்டி வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புக்கு வரும். வெளியூர் வெளிநாடு தேசத்துக்கு பயணம் பண்ணக்கூடிய அமைப்பும் உண்டு. அதே போல் குலதெய்வ வழிபாடு நல்லா எடுங்க. குலதெய்வ வழிபாட்டில் ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் அது ஏன் என்ன அப்படிங்கிறத பிரசன்னம் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நம்ம குலதெய்வ வழிபாடு எதனால் தடை ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஒரு சப்ஜெக்ட்டு. ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்குமே நமக்கு எடுக்கும் பொழுது இந்த கிரக பெயர்ச்சி நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, எந்த அளவுக்கு நமக்கு மைனஸை கொடுக்குது, எந்த அளவுக்கு நமக்கு வளர்ச்சியை கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் துளாராசி நேயர்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது நமக்கு அவசியம் வேணும். நாகம் சார்ந்து இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு உங்களுக்கு விசேஷம். இப்போ புற்று அம்மன் மாரியம்மன், அதே போல் மகா மாரியம்மன், பெரிய மாரியம்மன், இது மாதிரி 5 தலை நாகமாக இருக்கும்.
பிரசித்த பெற்ற கோயில் உங்கள் ஊரில் எங்கே இருக்கோ அங்கே பௌர்ணமிக்கு போயிட்டு தேன், பால், அபிஷேக பொருட்கள், அதே போல் ஒரு மாலை வாங்கி சாத்திட்டு வாங்க. இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய தடை என்ன இருக்குதோ அதெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்கும். விநாயகர் அகவல் கேட்டுட்டு வாங்க. உங்களுடைய லாபத்தை விநாயகர் நல்ல அமோகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மாறும். மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக கட்டத்தை நம்ம பார்த்துக்கணும். டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, கேட்டுக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.